நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு. மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். வெல்லம் போட்டு தொக்குன்னு சொல்லுவாங்க, வெல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சப்பாத்திக்கு ரொட்டிக்கு அது மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெல்லம் வேணும், மாங்காய் இது மாதிரி நறுக்கி வச்சுக்கணும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளித்து கொட்டுறது கடுகு, இந்த தனியாவும் கடலைப்பருப்பும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன், காமிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றி கடுகு நிறையா போட்டுக்கணும். கடுகு நிறையா போட்டுக்கணும். இந்த பெரிய கடுகு போட்டுக்கணுமா, சின்ன கடுகு போட்டுக்கணும்? சின்ன சாதாரணமாக தாளித்து கொட்டுறது போட்டுனாலே போதும். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பொடி பண்ண வேண்டிய தனியாவையும் கடலைப்பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்க. இது தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றணும்? ஒரு டம்ளர் தண்ணி. இதில் உப்பு போடணுமா? உப்பு, மஞ்சத்தூள் ஒரு அரை. இதுக்கப்புறம் என்னங்க போடணும்? அதுக்கு வேக வைக்கணும். கொஞ்சம் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். 10 மினிட்ஸ் வேகணுமா? கொதிக்க வச்சிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாங்காய் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் வெல்லம் போடணும். எவ்வளோ வெல்லம் போட்டிருக்கீங்க? 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா? 2 ஸ்பூன் வெல்லம் போடணும். ஓகே. அந்த பொடியை எரித்து வச்ச பொடியை கொஞ்சம் தூவணும். ஓகேங்க. தூவணும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டோம். உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். அதனால இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு கலரில் எவ்வளோ நாள் இருக்குங்க இந்த தொக்கு? ஒரே நாளைக்கா இல்லை? இது 2-3 நாள் இருக்கும். கலந்துட்டு சாப்பிட்ற மாதிரியா இல்லை தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி? தொட்டுட்டு சாப்பிட்றது மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பும் இனிப்புமா. இப்போ மாசமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது ரொம்ப டேஸ்ட்டாக பிடிக்கும். ரொம்ப வாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ உடம்பு சரியில்லாமல் வாந்தியெல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பும் இனிப்புமா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மாங்காய் மாவூட்டாத சாதம் மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு உப்பு ஒரு மாங்காய் துண்டு வச்சுட்டால ஒரு பழைய சாப்பிட்லான்னு அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க. இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோ லிக்விடாக இருக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணுமா? இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி லிக்விடாக தான். அதான் தொக்கு, மாங்காய் தொக்குங்கிறது கொஞ்சம் கிரேவியும் இல்லாமல் லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகேங்க. கொஞ்சம் சாலிட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.